Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to Karthik the Trader. Today August 1 Nifty, Bank Nifty, post market analysis plus ITC result எப்படி இருக்குது, டாடா மோட்டார் ரிசல்ட் என்ன இருக்குது, புதுசாக பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது, அப்புறம் டுமாரோ ஃப்ரைடே சென்செக்ஸோட எக்ஸ்பைரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். ஸோ க்ளோஸ் டு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் நான் ஒர்க் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரே ஒரு ஹெல்ப் தான், லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நிறையா ஸ்டாக்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன்றும் வீடியோக்கெல்லாம் பெருசாக வியூஸ் எதுவும் போகிறதும் கிடையாது. ஸோ கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஃபர்தர் நிறைய பேர் இந்த வீடியோ வந்து இந்த யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் லைக் பண்ண வரைக்கும் இந்த யூடியூப் யாருக்கும் சஜஸ்டும் பண்ணாது. ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 59.75 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங், ஒரு வழியாக 25,000 பிரேக் பண்ணி க்ளோஸும் வச்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கலாம் அப்போலாம் 25,200 வரைக்கும் நிஃப்டியோட வியூ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு க்ளோஸ் ஆகிய கேண்டில் கூட பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பியூர்லி இண்டெசிஷன் கேண்டில் வித் பாசிட்டிவ் க்ளோசிங். ஸோ ஓப்பன் ஆனது கேப் அப் அப்படிங்கிறனால க்ளோஸ் ஆனது ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்காக முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்ஸ் த டேவோட ஹை அண்ட் லோ கொஞ்சம் மார்க் பண்ணிங்க. பட் பாசிபிளி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியால் கொஞ்சம் வர முடியல. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இருக்கிற HDFC, ICICI, ஆக்சிஸ், SBIN, கொடாக், இண்டஸ்இண்ட் பேங்க்கு எந்த பேங்க்குமே நிஃப்டிக்கு சுத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டி கொஞ்சம் மேலே வரும். ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இல்லாமலே நிஃப்டி 25,000 வரைக்கும் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 25,200ஐயும் பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே இருக்குது. பட் எனிவே கொஞ்சம் பேங்க் நிஃப்டியை சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா 25,200 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம இங்கே பார்க்கலாம். அப்புறம் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வீக்லியோட க்ளோசிங் இருக்குது. ஸோ இந்த வீக்லியோட க்ளோஸ் தான் இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், தட் இஸ் 24,834 அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இன் நிஃப்டி. ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்திங்கன்னா 3,000 to 3,040 ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸாக ஒரு கன்சால்டேட்டில் இருக்குது. இஃப் ப்ரோக்கன் 3,053 அப்படின்னா ஃபர்தராக கொஞ்சம் மேலே மூவ் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெட்ஸ் சி பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே ஒரே பிளேஸ் தான், இந்த 50,000 to 53,000 3,000 பாயிண்ட்ஸில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த 4 டேஸாக பார்த்தீங்கன்னா 52,500க்கும் 51,300 தான் ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 4 டேஸோட கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி இன்சைட் கேண்டில் தான். மந்த்லியோட க்ளோசிங்கும் வீக்லியோட க்ளோசிங்கும் பக்கத்துலேயே தான் இருக்குது. 51,553 பிரேக் டவுன் கொடுத்துட்டு பேங்க் நிஃப்டி கீழே வருது அப்படின்னா மந்த்லி க்ளோஸுக்கு கீழே வருது அப்படிங்கிறது அர்த்தம். தென் டேக் த நெக்ஸ்ட் சப்போர்ட் கிளியர்லி a வீக்லி க்ளோஸ் 51,295. இஃப் இன்கேஸ் இந்த ரெண்டுக்குமே மார்க்கெட் வரலை, திரும்பி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸஸ் 51,957 அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக்கன் ஆகணும்னு வேண்டிங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக்கன் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி இங்கேருந்து கிளியராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக 165 வரைக்கும் வந்துட்டு க்ளோசிங் வந்து 1638 முடிஞ்சிருக்கு. இந்த பேங்க் நிஃப்டியில் இந்த HDFC பேங்க்கும் பார்த்திங்கன்னா இந்த 1551க்கு மேலே ட்ரேடாக ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து எவ்வளோனா போகலாம். இந்த கேப் ஃபில்லிங் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ரவுண்டிங் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபினிஷ் ஆகலை. ஸோ இந்த ஃபினிஷ் ஆகணும்னா 1 or 2 டேஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நல்லாயிருக்கும். எனிவே நீங்கள் HDFC பேங்க் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ICICI பேங்க்லாம் நான் வருவேனா அப்படிங்கிறான். அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்கும் இந்த 1,450க்கு மேலே நான் வருவேனா அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க. 2 பேரும் வர மாட்டாங்க. PSU பேங்க்ஸும் பார்த்திங்கன்னா வேகமாக மேலே வந்தாங்க, அப்புறம் ஸ்லோவர் ஆகிட்டாங்க. SBI கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 862 இந்த 890 ரேஞ்சிலே தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ICICI பேங்க் கூட பார்த்திங்கன்னா அதே 29 ஜூலை 4 கேண்டில் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா பேங்க் நிஃப்டி வரணும். பேங்க் நிஃப்டி வந்துச்சுன்னா மற்ற எல்லாமே நிஃப்டியும் மேலே வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபார்மா நல்லா கொஞ்சம் பாசிட்டிவ், சன்ஃபார்மா ரிசல்ட்டும் எனர்ஜி நல்லா பாசிட்டிவ். ஃபார்மா பொறுத்தவரை சன்ஃபார்ம் நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. மற்றபடி ஐடி இண்டெக்ஸ், அப்புறம் ஆட்டோ இண்டெக்ஸ், மெட்டல் இண்டெக்ஸ்லாம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். இந்த இன்ஃபியோட டேக்ஸ் எவியேஷனால கொஞ்சம் நெகட்டிவ் இன் ஐடிக்கு. டாடா ஸ்டீல் தெரிஞ்சது தான், ரிசல்ட்டும் இன்க்ளைன் தான், நெகட்டிவ் நியூஸ். ஸோ கீழே இறக்கிட்டாங்க. இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரயில்டெல்லில் வந்து கொஞ்சம் 25% வந்து ப்ராஃபிட்டை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்டெல் நல்ல ஒரு ரிசல்ட் காமிச்சிருக்காங்க 25.2. அப்புறம் RTN பவர் நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட்லேருந்து ரட்டன் இந்தியா பவர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 90 கூட பண்ணியிருக்காங்க.
ஸோ ரிட்டர்ன் இந்தியா பவருக்கு நல்ல ஒரு நியூஸ் தான். நாளைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தட் இஸ் RTN பவர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 16ல் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. நெட்டாக 98 crore இந்த தடவை ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதோட ரியாக்ட் எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ITA ரிசல்ட் வந்து இன்க்ளைன் ரிசல்ட் தான். தட் இஸ் 0.3% கொஞ்சம் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. பட் எஸ்டிமேட்டுக்கு ஈக்குவல் ஆகலை, லைட்டாக கொஞ்சம் பாசிட்டிவ் அவ்வளோதான். டாடா மோட்டார்ஸோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 74% ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6% க்ரோ ஆகியிருக்கு. பட் இது நல்ல நியூஸ். டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி இங்கே 1050 பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஏர்னிங்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஏர்னிங்ஸ் தான். ஸோ மேபி இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே கிடச்சா கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ என்னென்னா நிஃப்டி 50 இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் மேலே தான் போயிட்டுருக்கு. பட் நிஃப்டி மட்டும் பேங்க் சப்போர்ட் பண்ண நல்லாவே மேலே போகும். இதனால் நியூஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ட்ரேட் ஆகும். ஸோ சென்செக்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 82,000 ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ சென்செக்ஸ் வந்து 82,000 டச் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நிஃப்டி என்ன பர்சன்டேஜ் ட்ரேட் ஆகுதோ சேம் பர்சன்டேஜ் நம்ம சென்செக்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ 82,500 இதுக்கு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. ஸோ அப்படி லோ வந்துச்சுன்னா 81,200. ஸோ வீக்லி பேசிஸ் பார்த்தீங்கன்னா வீக்லியோட க்ளோசிங் எங்கே இருக்குதுன்னா தட் இஸ் கிளியராக வந்து 81,332. ஸோ கண்டிப்பாக 81,332 நல்ல ஒரு சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 82,400 அண்ட் தென் 500 இது இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸில் மார்க்கெட் ரியாக்ட் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பார்க்குறீங்கன்னா இந்த லெவல்ஸை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனிவே நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ஹெட்ஜிங்கோட பண்ணுங்கள், இல்லை ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். இப்போ கரண்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது, 25,073 இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். மொதல் பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்ன பண்ணால் தட் இஸ் டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பிரேக் அவுட்டுக்கு நின்றுட்டு இருக்குது. 464.40. நான் எதிர்பார்க்குற லெவல் நெக்ஸ்ட்டு 480 எதிர்பார்க்குறேன். பட் நான் லைன் ட்ராப் பண்ணியிருந்தேன், மிஸ் ஆகியிருக்கு. எனிவே 480 நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 464 நல்லா நின்றுருக்கு. ஸோ ப்ரைஸும் ரைஸ் ஆகியிருக்கு, வால்யூமும் ரைஸ் ஆகியிருக்கு. நாளைக்கு இந்த கேப்பில் எங்கே கீழே கிடச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இல்லை எப்படியே கீழே போனாலும் ஆவரேஜ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து August 6 இருக்குது. இல்லை எனக்கு இந்த பிரேக் அவுட்டில் வாங்கல, ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு வாங்குறேன் அப்படிங்கிறவங்க August 6க்கு மேலே வாங்கினாலுமே ஓகே தான். நெக்ஸ்ட்டு பவர் கிரிட் ரிசல்ட்டும் வந்துட்டு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. 361 சஸ்டைன் நின்றுட்டுருக்கு. 368 நான் எதிர்பார்க்குற டார்கெட். 368 நான் எதிர்பார்க்குற டார்கெட். ஆக்சுவலாக 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். ஒரு அக்கௌண்ட்டை ட்ராப் பண்ணியிருந்தேன், இந்த அக்கௌண்ட்டில் ட்ராப் பண்ணல. ஸோ கிளியராக திஸ் இஸ் பிரேக் அவுட். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் பிரேக் அவுட். 348 368 டார்கெட் இருக்குது. ஸோ இதுவும் நல்ல ப்ரைஸ் ரைஸ் ப்ளஸ் வால்யூம் கெயின் ஆகியிருக்கு, பார்த்துங்க. அப்புறம் HDFC பேங்க் நான் சொல்லிட்டேன் 1550க்கு மேலே பிரேக் அவுட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா தட் இஸ் ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா, பவர் இந்தியா. ஸோ பவர் இந்தியா பார்த்தீங்கன்னா கிளியராக கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துகிட்ருக்கு. 12,650 அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பிரேக் அவுட் ஏரியா. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 13,600 வரைக்கும் வரதுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் யாராச்சும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பெட்டர் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸோட கன்சால்டேஷனே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மேபி செட் த ஸ்டாப் லாஸ் 11,600 இங்கே செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹுட்டாமக்கி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக், HUHS ஹுட்டாமக்கி இந்தியா லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் இன்றைக்கி தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எக்ஸாக்டாக ஒரு கன்சால்டேஷன் முடிஞ்சு ஒரு பிரேக் அவுட் காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வால்யூம் வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு வால்யூம் ஸ்ப்ரைட் ஆகியிருக்கு. இந்த ப்ளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ப்ரைஸும் மேலே வந்திருக்கு. இப்போ இருக்கிற ஹையும் பிரேக் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. டார்கெட் நான் 445 நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 14% நான் டார்கெட் எதிர்பார்க்குறேன். சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற ஒர்க் என்ன அப்படின்னா லெட்ஸ் see. ஸோ இங்கே வந்து இந்தியாவோட லீடிங் மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையர் சஸ்டைனபிள் ஃப்ளெக்சிபிள் என்னென்னா பேக்கிங் அண்ட் லேபிளிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 1919 இருக்காங்க. ஸோ ஸ்டாக்கோட P28.4 இருக்குது, இண்டஸ்ட்ரி P28.8 இருக்குது. ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்ப்போம். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 சேல்ஸ் 622 கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே 18 51 மாறி இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதர் இன்கம் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஜூன் 2023 அதர் இன்கம் எதுவும் வரலை, இந்த தடவை அதர் இன்கம் வந்திருக்கு. ஸோ தட் த பி கொஞ்சம் கம்மியாகிருக்கு, ப்ரைஸ் கொஞ்சம் லிஃப்ட் ஆகியிருக்கு. இது இங்கே இருக்கிற டெக்னிக் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட். இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட் பேக்கேஜிங், பிவரேஜ் அண்ட் பெட் ஃபுட் அப்புறம் நிறைய காமிச்சிருக்காங்க. டியூப் லேமினேட்ஸ், ஹெல்த் கேர், பர்சனல் கேர் அப்படின்ட்டு. ஸோ என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் பென்னி ஸ்டாக் தான்.
இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் டெக்னிக்கலி நான் எதிர்பார்க்குறது 445 நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, கடைசிக்கு முன்னாடி தட் இஸ் எல்டி ஃபுட்ஸ். எல்டி ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் காமிச்சிருக்காங்க. எல்டி ஃபுட்ஸ் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. எல்டி ஃபுட்ஸில் லெட்ஸ் see this ஃபஸ்ட் நம்ம ரிசல்ட்டை பார்த்துருவோம். எல்டி ஃபுட்ஸோட குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2024 நல்லாவே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 1778 2071 மாறி இருக்குது. அதே மாதிரி இவங்க சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது 25 28. பட் த பேட் பார்த்தீங்க அப்படின்னா பேட் வந்து 137,155 கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ தட் த இபிஎஸும் க்ரோ ஆகியிருக்கு. பிஇ ரேஷியோ கொஞ்சம் கம்மியாகிருக்கு. கேஆர்பியில் ரிசல்ட்ஸ் இங்கே பார்த்துருப்பீங்க 7% டவுன் போயிருக்கு. இது கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. 17.5 ஸ்டாக்கோட பிஇ. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளியராக கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 306 மேலே இருக்குது. இமீடியட் டார்கெட் நம்ம எதிர்பார்க்குறது 320 எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே மேலே போச்சுன்னா ஒரு 340 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எல்டி ஃபுட்ஸ் ஸோ ரிசல்ட் வைஸ் ஓகே, கொஞ்சம் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. கன்சிடர் பண்ணதுன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங். ஓகே, உங்களோட ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் கெயினாக இருந்தாலும் 300க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. இஃப் இன்ஃபேக்ட் இன்றைக்கி டேவோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் இருந்தாங்க அப்படின்னா நம்ம 320 எதிர்பார்க்கலாம். பட் த வால்யூம் நல்லாவே இங்கே கிளியராக வந்திருக்கு. பட் பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதாக இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா சில்வர் பார்க்கலாம். சில்வர் வந்து ஸ்பாட் 29.448 நான் எதிர்பார்க்குறேன். சில்வரோட மைக்ரோ ஃபியூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா 86,000 நம்ம எதிர்பார்க்கலாம். கோல்டும் பையிங் வியூ தான். ஸோ கோல்டு பார்த்திங்கன்னா 70,111 நான் எதிர்பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் க்ளோசர் வந்துட்டாங்க கோல்டுமே. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கோல்டு சில்வர் ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை க்ரோ பண்ணி விடுங்க. உங்களுக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.